எங்களுக்கு தெரியல. நானே பயந்து கொண்டா வந்தேன். நான் பயப்படா தனிங்க தான் போலீஸோட நிக்கிறேன், ஆமியோட நிக்கிறேன். எங்களுக்கு தெரியல. நானே பயந்து கொண்டா வந்தேன். நான் பயப்படா தனிங்க தான் போலீஸோட நிக்கிறேன், ஆமியோட நிக்கிறேன். எங்கட ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் என்ற ரீதியில இதுக்கான பூரண உரிமையை ஐநா சபை கூட முந்தைய ஐநா சபை இப்படி வரல இல்ல. இன்றைக்கு மக்களை சந்திக்கிற நீரை விட்டு அரசாங்கம் இந்த அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு பூரணமான உரிமையை கொடுத்து முந்தைய அரசாங்கம் இப்படி ஒரு அரசாங்கம் அமையாது. அந்த அரசாங்கத்தை ஒரு சில அரசியல்வாதிகள் கிளிநொச்சியிலிருந்து வந்து வட்டி கொடுக்கிறார்கள், கட்ட பஞ்சாயத்து செய்கிறார்கள் தான் இதை செய்து கொண்டிருக்கிறான். சரியா? சிறிது 2 அடிவடிகள் பார் பெர்மிட் எடுத்தார். சரியா? மஞ்சளோடு போட திரிகிறார், ஆர்ப்பாட்டம் செய்கிறார். அப்ப மக்கள்கிட்ட காணியை சுயேற்றி பார் பெர்மிட் கட்டினாக்கெல்லாம் இன்றைக்கு இதுல நிக்கலாம். மண்டையம் குரூப், இபிடிபி எல்லாருமே. சரியா? இப்படிப்பட்டவன் தான் இபிடிபி என்ற இவ்வளவு பேரை கொலை செய்திருக்குது. டாக்டர் சேவானந்தா அவங்க எல்லாம் இதுல போராட்டத்துக்கு உடந்தையா நிக்கிறாங்க. ஆனா நியாயமான முறைக்கு பெற்று தந்ததுக்கு எங்களுக்கு செய்யற கடப்பாடு எங்கட அரசாங்கம் இந்த தோன்றது கூட நிதியை கூட ஒதுக்கி இருக்குது. முந்தைய அரசாங்கம் அது தோன்றவும் இருக்க மாட்டாங்க. அதனால இந்த அரசாங்கம் என்ற வகையில பூரணமான உரிமையை கொடுத்திருக்க. நாங்கள் பயந்தவங்க இல்ல. அதான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன். நான் எல்லாம் வந்திருக்க மாட்டேன். ஏனென்றா அரசியல் உள்நோக்கம் இருக்கிறதால நான் வர விரும்பல. ஒரு சில முதல் வந்தபடியே நான் இந்த இடத்துக்கு வந்து கதைக்கோணம் மட்டும் தான் வந்தேன். எந்த போலீஸையும் கூட்டிட்டு ஆமியையும் கூட்டிட்டு நெருக்கடி அரசியல் பின்புலம் மண்டையம் குரூப் சம்பந்தமா அதை கிளிநொச்சியில இருக்கிறார். வட்டியை கொடுக்கிறாள் தந்த ஆக்களை ஏறி விட்டு வந்துருக்காரு. அவரையும் தெரியும், நேர கண்டேன், நேர சொல்லித்தான் வந்தான் கிளிநொச்சி என்று. அப்படி நாங்கள் ஜனநாயகமான உரிமைக்கு பூரணமான பெற்றுக் கொடுப்போம். உங்களுக்கு டியூட்டி பிள்ளை உலகத்துக்கு திமிரா கதைக்கிறதுக்கு யாரிடம் கொடுத்தது? எந்த அரசாங்கம்? என்ன கதைக்கலாம்? உங்களை விமர்சிங்க. விமர்சிக்கிறதுக்கு அருகதை நாங்க பிளவிட்டா பூரணமான உரிமையை தமிழ் மக்களுக்கு பெற்றுக் கொடுத்துக்க மட்டும் நிம்மதியா இருக்கோம். நினைவு நாளை செய்யறதுக்கு விட்டு இருக்கிறோம். மாவீர தினத்தின் எந்த அரசாங்கம் இப்படி கொடுத்ததா? மேற்கொண்டு விசாரணையில ஐநா வந்திருக்கேன் தானே, விட்டுருக்கேன் தானே. இப்படி ஒரு வந்து ஐநா சபை இப்படி வந்து இப்படி பார்த்துதான் முந்தி இந்த அரசாங்கம் பார்க்க விட்டு இருக்குது. அதை விட இந்த தோன்றதுக்கு நிதியை நிப்பாட்டி இருக்கலாம் இல்ல. எத்தனை புதகுலி முந்தி நிப்பாட்டு அப்பே கொந்தளிச்சாங்க. இந்த அரசாங்கம் நிதி இப்ப கிட்டாடியில விசேட நிதியில ஒதுக்கி இருக்கிறான். சரியா? தோன்றதுக்கு முந்தைய அரசாங்கம் இப்படி தோண்டவும் இருக்க மாட்டாங்க. இடையில கொஞ்சம் 5 நாள் போட்டு தோண்டுவாங்க, பிறகு இல்ல நிதி. நாங்க பொருளாதார நிலையில செய்திருக்கோம். தமிழ் மக்களுக்கு பூரணமான இதோ இதுக்காண்டி ஒட்டுமொத்த தமிழ் மக்களை சொல்லி ஒரு சில அரசியல் சுயநலத்துக்காண்டி செய்யறாங்க. இதுதான் ஒன்று. நான் இந்த இடத்துக்கு வேற வந்திருக்க மாட்டேன். இன்னைக்கு விடிய ஒன்று நடந்தபடியே தான் அசம்பாத நடந்தபடியே தான் நான் துணிச்சலா வந்தேன் இந்த இடத்துக்கு தனியே. ஏன்னா நான் பயப்படுறேன். நான் எந்த தமிழ் மக்களுக்கும் துரோகம் செய்ய மாட்டேன். கடுகளவு பார்லிமெண்ட்ல கதை காட்டாங்க. கொமிட்டி ரூம்ல கதை பண்ண பார்லிமெண்ட்ல கதைக்கிறது 6 மேடை. அதுக்கு பிறகு கொமிட்டி ரூம் இருக்குது. அதுலதான் முடிவெடுக்கிறது. அங்க கொமிட்டி ரூமுக்கு தமிழ் கட்சியில் வரவே இல்லை. ஒன்றோடு காணி பிரச்சனைக்கு மட்டும்தான் கொமிட்டி ரூமுக்கு வந்திருக்காங்க. மற்ற ஒன்றுமே வரவே இல்லை. அங்க பார்லிமெண்ட்ல கதைச்சா 6 மேடை. அந்த டைமை வெட்டி விட்டு நான் கதைச்சிட்டேன். அங்க தீவு இல்லை. அதுக்கு பிறகு கொமிட்டி ரூம் இருக்குது. அதற்கு வர மாட்டாங்க தமிழ். நான் அந்த போராட்டத்துக்கு கூரையில் என்று முடிவோடு இருக்கிறேன். ஏனென்றால்
போகையிலேண்டா அதுல ஒரு அரசியல் உள்நோக்கம் ஒன்று இருக்குது என்று தெரிஞ்சது. உங்களுக்கு தெரியும் கிளிநொச்சியில கிண்டேக்க அதுக்கு என்ன நடந்தது? அதுக்கு நிதி ஒதுக்காம விட்டவங்க, நீதிவான் நாட்டை விட்டு தப்பி ஓடின இந்திய அரசாங்கத்துல. அப்படியான ஒரு அராஜகமான அரசாங்கம் இருந்தது. அதில் ஒரு சில இசமிகள் என்றுதான் கூற வேண்டும். கிளிநொச்சியை வட்டிக்கு கொடுப்பவர்களும், சாணி பிடிப்பவர்களும், பார்க்கமிட்டிக்கு அப்ளை பண்ணி போட்டிருப்பவர்களும், மஞ்சள் உடுப்புடன் அங்கே வந்து நின்றவர்களும் உங்களுக்கு தெரியும். இப்படி ஒரு பிரதிநிதி வெளிநாட்டுல இருந்து ஐநா பிரதிநிதி இந்த இடத்துக்கு விரைக்க இந்த மக்களை சந்திக்க விட்டவங்களா ஞாபகம் இருக்கா? ஒளி சாமியில மறைச்சவங்க, பப்ளிக் லைப்ரரி கிட்ட சந்திக்கிற அழுதவங்க. யுத்தம் என்பது கொடியது. எங்கட அரசாங்கத்தில் இலக்கு இவ்வாறான அசம்பாவிதங்கள் எதிர்வருங்காலத்தில் நடக்கப்படாது. ஆனால் ஒரு சில அரசியல்வாதிகள் நோக்கம், அரசியல் நோக்கத்துக்கு போராட்டத்தை தப்பு விதமான ஒரு அசிங்கத்தனமான செயலை செதிரிக்கிறோம். எமது இலக்கு உண்மையாகவே போராட்டம் என்பது நியாயமான போராட்டம், மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அந்த போராட்டங்களை ஒழுங்கமைப்பவர்கள் சிறந்த முறையில் ஒழுங்கமைத்து அந்த போராட்டத்தை சிறந்த முறையில் நடத்தி இருந்தால் அது ஒரு மக்களுக்கு ஒரு விரக்தியை ஏற்படுத்தும் விதமான போராட்டமாக இருந்திருக்காது. அதில் ஒரு சில இசமிகள் என்றுதான் கூற வேண்டும். கிளிநொச்சியை வட்டிக்கு கொடுப்பவர்களும், சாணி பிடிப்பவர்களும், பார்க்கமிட்டிக்கு அப்ளை பண்ணி போட்டிருப்பவர்களும், மஞ்சள் உடுப்புடன் அங்கே வந்து நின்றவர்களும் உங்களுக்கு தெரியும். அவர்கள் ஒரு பஸ்ஸில் காட்டு மிராண்டிகளை ஏற்றி கொண்டு போய் அந்த இடத்தில் பலருக்கு இடையூறைப்படுத்தியிருக்கிறார்கள். அதில் ஒரு அம்மா கூறுகிறார், அந்த போராட்டத்துக்கு அமைச்சர் வந்தது நாங்கள் கவனித்திருக்க வேண்டும், அதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி போட்டு அதையே ஒரு மூலகாரணமாக பயன்படுத்தி கொள்ளும். அறிவில்லாதவர்கள் செய்யும் செயலால் அனைத்து தமிழ் மக்களும் பாதிக்கப்படுகின்றனர். எதிர்வரும் காலத்தில் அவ்வாறானவர்களுக்கு சிறந்த பாடத்தை மக்கள் கொடுக்க வேண்டும். அதில் ஒரு 10 பேர் தான். நான் அந்த போராட்டத்துக்கு போரையில் என்று முடிவோடு இருந்தேன். ஏனென்றால் போகையிலேண்டா அதுல ஒரு அரசியல் உள்நோக்கம் ஒன்று இருக்குது என்று தெரிஞ்சது. ஆனா அந்த அரசியல் உள்நோக்கத்தை பயன்படுத்துகிறார் மக்கள வேதனைகளை. இன்றைக்கு மக்கள வேதனைகளை தான் அரசியல் உள்நோக்கமா பயன்படுத்துகின்றார். எங்கட அரசாங்கம் எந்த போலீஸ் கெடுபடியும் இல்லாம அந்த போராட்டத்தை உத்வேகப்படுத்தி, அதை விட இந்திய அரசாங்கம் வந்து உங்களுக்கு தெரியும் கிளிநொச்சியில கிண்டேக்க அதுக்கு என்ன நடந்தது? அதுக்கு நிதி ஒதுக்காம விட்டவங்க, நீதிவான் நாட்டை விட்டு தப்பி ஓடின இந்திய அரசாங்கத்துல. அப்படியான ஒரு அராஜகமான அரசாங்கம் இருந்தது. இன்றைக்கு ஜனநாயகமாக நாங்கள் கொடுத்திருக்கோம் தமிழ் மக்களை நினைக்கிறோம். இன்றைக்கு முந்தி இப்படி ஒரு பிரதிநிதி வெளிநாட்டுல இருந்து ஐநா பிரதிநிதி இந்த இடத்துக்கு விரைக்க முந்தி மக்களை சந்திக்க விட்டவங்களா ஞாபகம் இருக்கா? ஒளி சாமியில மறைச்சவங்க, பப்ளிக் லைப்ரரி கிட்ட சந்திக்கிற அழுதவங்க. ஆனா இன்றைக்கு மக்களுக்கு மத்தியிலேயே வந்து அவங்களோட வேதனையை உணர்ந்துட்டு போறாங்க. ஆனா நாங்க நினைக்கிறோம் அவர்களே அந்த இடத்துல கூறியிருந்தவர் இலங்கை அரசாங்கத்தோட இணைஞ்சு ஏதாவது பெற்றுக் கொடுக்க நிற்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு உலகத்துல பிற யுத்தம் நடக்க பார்த்து கொண்டிருக்கிறோம். யுத்தம் என்பது கொடியது. எங்கட அரசாங்கத்தின் இலக்கு இவ்வாறான அசம்பாவிதங்கள் எதிர்வரும் காலத்தில் நடக்கப்படாது. ஆனால் ஒரு சில அரசியல்வாதிகள் அரசியல் நோக்கத்துக்கு போராட்டத்தை தப்பு விதமான ஒரு அசிங்கத்தனமான செயலை செதிரிக்கிறோம். ஆனாலும் நான் அந்த இடத்துக்கு போரேலி என்று தரம் நான் திரும்பவும் பின்னேறம் அந்த நடந்தவோடு அந்த இடத்துக்கு போயிருந்தேன். நான் தத்துவம் கூட போய் அதுல போய் கதைச்சிட்டு தான் வந்தேன். சரியா? அதுல ஒரு 10 பேருக்கு நான் அதுல கைகலப்புல ஈடுபடக்கூடாது. நாங்க அடிக்க சொல்லி பாருன்னு பார்த்தேன். ஆனாலும் நான் கண்டிப்பாக அந்த இடத்துல நிதானமா கையாண்டு நிதானமா வந்தேன். இந்த விசமிகளை எதிர்வரும் காலத்துல தமிழ் மக்கள் உணர்ந்து பயப்படுத்தவே இல்லை. எங்களையும் பார்த்து பயப்படுத்தவே இல்லை, இவரையும் பார்த்து பயப்படுத்தவில்லை. நீங்கள் அவர்களை அடிச்சு விரட்டுங்க. கட்ட பஞ்சாயத்து செய்கிறார், வட்டிக்கு கொடுக்கிறார் கிளிநொச்சியில இருந்து. அவருக்கு எதிராக கனவு கள்ளக்காணியில பிடிச்சு வச்சிருக்க நடவடிக்கை எடுக்கத்தான் போறோம். கண்டாவடையில இருக்கு அவருக்கு எதிர்காலத்துல. என்னோட இவ்வாறானங்களை நாங்க விட்டு வைக்க போறது இல்லை. அதுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை வேண்டும். சட்டத்துக்கு தொழில் பஞ்சாவேரம் வட்டிக்கு கொடுக்கிறார். இந்த கிளிநொச்சி பார்லமெண்ட் உறுப்பினர் அதுல கண்டுக்காம இருக்கிறார். இவ்வாறானவர்களுக்கு ஆதரவோ ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் மறைமுகமான தொடர்பு. இவ்வாறானவன் தொடர்புல பின்பற்ற வேண்டாம் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்ளும். மக்கள் அதுக்கு நிதானமான பாடத்தை எதிர்காலத்தில் கொடுப்பினோம். இவ்வாறானவர்களை
எதிர்காலத்தில் இந்த போராட்டத்திலிருந்து மக்களை பாருங்கள் அடித்து விரட்டுவர். இந்த போராட்டத்தின் ஊடாக மக்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்.